விஜய் டிவியில போரே அடிக்காம முழு எபிசோடும் பார்க்குற ஒரே சீரியல் நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் தான். இந்த சீரியல்ல இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்த உடனே நம்ம சிவன் பரமசிவன் வந்து பார்வதியை பார்க்கறதுக்காக வந்துடுறாப்புல. பின்னாடியே நம்ம விஜயாவுக்கு எப்படி தான் தெரிஞ்சதுன்னு தெரியல, பின்னாடியே வந்துடுறாங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடியே சிந்தாமணியும் வந்துடுறாங்க. நம்ம விஜயா வீட்டுக்கு பாம்பு வந்ததை சொல்றாங்க. உடனே சிந்தாமணி அச்சச்சோ வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா நல்ல சகுனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் பாம்பு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பயமுறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பரிகாரமும் சொல்றாங்க. குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்தா எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இங்க நம்ம வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுல மனோஜ் வரும்பொழுது வேணும்னே நம்ம முத்து கையில வச்சிருக்கிற துண்டை பாம்பு மாதிரி சுருட்டி தூக்கி போட்டு பாம்பு பாம்புன்னு கத்துறாப்புல. உடனே மனோஜ் விழுந்தடிச்சுட்டு ஓடுறாப்புல. அங்க வர்ற ரோகிணி ஏன் இப்படி பயமுடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அது பாம்பெல்லாம் இல்லை வெறும் துண்டு தான் அப்படின்னு சொல்றாப்புல. அந்த நேரம் பார்த்து விஜயா அங்க வந்து விஷயத்த சொல்றாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா அந்த வீட்டுக்கு போக போறாங்க. தீபாவளி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது. இப்பதான் இவங்க தீபாவளியை இந்த சீரியல்ல கொண்டாட போறாங்களாட்டுக்கு. அப்படியே ஊருக்கு போயிட்டு குலதெய்வ கோயிலை கும்பிட்டு அப்படியே தீபாவளியும் செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம் 3 நாள் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம ஸ்ருதியோட ஹோட்டலை காமிக்கிறாங்க. நம்ம மீனா வந்து தன்னோட ஃப்ரூட் பொக்கையை அங்கே விளம்பரத்துக்காக வைக்கிறதுக்காக வந்திருக்காங்களாட்டுக்கு. அதே கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் கூட ஃப்ராடு பண்ணதா சொல்லி நிப்பாட்டிட்டாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டோட கூப்பிட்டுட்டு ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ மீனாவை பார்த்து மீனா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிஸ்னஸ் என்னென்னலாம் நடக்குது அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்களாட்டுக்கு. ஸோ அவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாகவே நீயே பூ கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஃப்ரிட்ஜ் இது எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்களாட்டுக்கு, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே. ஸோ அப்படி சொன்ன உடனே வந்து நம்ம மீனா தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லவங்களாச்சு, மனோஜ் கடையிலேருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. ஸோ எனக்கு எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணனும் இதே பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு, நீங்கள் அவங்க கடையிலேயே இதெல்லாம் வாங்கிடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்ருதிக்கு என்ன ஸ்ருதி, அந்த ரோகிணியும் மனோஜும் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஆனா ஊனா உங்களை மாட்டி விடுறாங்க, நீ அவங்களுக்கு போய் நல்லது பண்ணுறியே அப்படின்னு நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆனால் மீனா தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லவங்களாச்சே. ஸோ இன்னி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.